ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாசிட்டிவ் வைப் சங்கு மீன். அதாவது அதுக்கு பேர் பாத்திரமும் சொல்லுவாங்க. அந்த பாத்திரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு வாணலில் தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அந்த சங்கு மீனை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குங்க. அது வெந்ததும் நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரியே அந்த ஃப்ளெஷ்ஷு தனியாக, அது த்ரோ பண்ணுற ஐட்டத்தை தனியாக நீங்கள் பிரித்து எடுத்து வச்சுக்குங்க. இது போலவே அப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, மிளகா, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நல்லா வதக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சங்கு மீன் இருக்குங்க இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு மல்லித்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்குங்க. வதக்கணும் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி விட்டு வேக வச்சுருக்குங்க. இது ஹீட் பாடிக்கு மூலம் பிரச்சனை இருக்கவங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க இது மாதத்தில் 2 தடவை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். நான் மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தொக்கு மாதிரி பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணால் தான் என்னோடய ஹஸ்பண்ட் பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.